இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சமூக நீதி வீடு வாங்க 5% விலை கழிவு சலுகையை இந்திய முஸ்லிம்கள் மட்டுமின்றி அனைவருக்கும் விரிவுபடுத்த பினாங்கு அரசு இணக்கம். பினாங்கில் வீடுகளை வாங்க இந்திய முஸ்லிம்களுக்கு அண்மையில் அறிவிக்கப்பட்ட 5 விழுக்காடு விலை கழிவு சலுகை அனைத்து சமூகங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். முதல் அமைச்சர் சாக்கான் யவ் அதனை அறிவித்துள்ளார். சொத்துடைமை துறைக்கு குறிப்பாக விற்கப்படாமல் இருக்கும் வீடுகளுக்கு புத்துயிர் அளிக்கும் நோக்கில் அச்சலுகை சொந்த வீடு வாங்கும் அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என பரவலாக கருத்துகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதையடுத்து மேம்பாட்டாளர்களுடன் கலந்து பேசி அனைவருக்கும் அச்சலுகையை கிடைக்கும் வகையில் அக்கொள்கையை செம்மைப்படுத்துமாறு வீடமைப்பு துறைக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ததுஸ்ரீ எஸ் சுந்தர்ராஜுவை முதலமைச்சர் பணித்துள்ளார். இதன் வழி சமூக நீதி கொள்கைக்கு ஏற்ப இப்புதிய முன்னெடுப்பு அனைத்து மக்களுக்கும் நன்மை பயக்கும் என்றார் அவர். இந்திய முஸ்லிம்களுக்கான 5% கழிவு சலுகையை சுந்தர்ராஜு கடந்த வியாழக்கிழமை அறிவித்தார். இது பரவலாக விமர்சனங்களை பெற்ற வேளை அக்கொள்கை திரும்ப பெறப்பட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தனர். என் முகத்தையும் குரலையும் ஏஐ பயன்படுத்தி மோசடி செய்கிறார்கள், லிம் குவாங் யங் அம்பலப்படுத்தினர். முதலீடு திட்ட மோசடி கும்பல் ஒன்று ஏஐ அதிநவீன தொழில்நுட்பத்தின் மூலம் தன் முகத்தையும் குரலையும் எடிட் செய்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருப்பதை பினாங்கு முன்னாள் முதலமைச்சர் லிம் குவாங் யங் அம்பலப்படுத்தியுள்ளார். சம்பந்தப்பட்ட முதலீட்டு திட்டத்தை நான் விளம்பரப்படுத்துவது போன்று போலியாக அவ்வீடியோக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் வர்த்தகர் அல்ல, அரசியல்வாதி என்றார் அவர். இணையத்தில் கிடைத்த பழைய குரல் பதிவை புதிதாக அதுவும் மொழி மாற்று வெளியிட்டுள்ளார்கள். அது முழுக்க முழுக்க மோசடி. பொதுமக்கள் யாரும் நம்ப ஏமாற வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் குவாங் யங் ஆங்கிலத்தில் கொடுத்த பேட்டியின் குரல் பதிவை எடுத்து சீன மொழியில் மாற்றி அமைத்து வெளியிடப்பட்டுள்ள அவ்வீடியோ வாட்ஸ்அப்பில் வைரலாகி வருகிறது. இந்தியா பாகிஸ்தான் முதலில் தலையிடாமல் ஒதுங்கியே இருங்கள், அன்வாருக்கு அரசாங்க ஆதரவு எம்பி கோரிக்கை. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதலில் தலையிடாமல் மலேசியா ஒதுங்கி இருப்பதே நல்லது. மாறாக இவ்வாண்டு ஆசியான் தலைமை பொறுப்பில் கவனம் செலுத்துவதே பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு முக்கியம் என அரசாங்க ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறியுள்ளார். அவ்விரு தெற்காசிய நாடுகளுக்கு இடையிலான மோதல் மலேசியாவுக்கு அப்பாற்பட்டது. எனவே மத்தியஸ்தம் செய்கிறோம் என்ற பெயரில் அதில் மலேசியா தலையிடுவது அனாவசியம் என ஜுலாம் எம்பி லாரி சிங் கூறினார். ஆசியான் தலைமை பொறுப்பை திறம்பட செய்து முடிப்பதே ஒற்றுமை அரசாங்கத்தின் தலையாய பணியாக இருக்க வேண்டும் என்றார் அவர். ஏப்ரலில் நிகழ்ந்த ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் வெடித்த நிலையில் பதற்றத்தை தணிக்க மலேசியா தயாராக இருப்பதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறியிருந்தார். இரு நாடுகளுடனும் மலேசியா அணுக்கமான உறவை கொண்டுள்ளதால் தெற்காசியாவில் அமைதி மலர உதவ முடியும் என அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். PH தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தின் மீது சினம் கொண்ட மலாய்க்காரர் அல்லாதோரே தங்களின் இலக்கு என்கிறது பாஸ். அடுத்த பொது தேர்தலுக்கு தயாராவதில் பகத்தான் ஹரப்பான் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தின் மீது அதிருப்தியில் உள்ள மலாய்க்காரர்கள் அல்லாதோரே பாஸ் கட்சியின் முதன்மை குறியாகும். அதன் உதவி தலைவர் டத்தோ அமர் அப்துல்லா அவ்வாறு கூறியுள்ளார். மலாய் முஸ்லிம் கட்சிகள் மலாய்க்காரர் அல்லாதோரின் ஆதரவை பெறுவதில் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குகின்றன. என்றாலும் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அரசாங்கத்தின் மீது பக்கத்தானின் தீவிர ஆதரவாளர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். அவர்களை எப்படி பாஸ் கட்சியின் பக்கம் இழுப்பது என்பதை தற்போதைய கேள்வியாகும் என்றார் அவர். சீர்திருத்தங்கள் தொடர்பில் அளித்த பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாததால் பக்கத்தான் ஆதரவாளர்கள் ஏமாற்றம் அடைந்திருந்தாலும் தீவிர மலாய் முஸ்லிம் நிலைப்பாட்டில் அவர்களுக்கு பாஸ் கட்சியையும் பிடிக்கவில்லை. ஆகவே அவர்களின் மனங்களை எப்படி வெல்வது என்பது பற்றிதான் தாங்கள் தற்போது சிந்தித்து வருவதாக அமர் அப்துல்லா கூறினார். JPA கல்வி உபகார சம்பளத்திற்கான நேர்காணலுக்கு தயாராவது எப்படி? ஜூன் 9 கூகுள் மீட் வாயிலாக வழிகாட்டி குறிப்புகள். SPM தேர்வில் மிகச்சிறந்த தேர்ச்சி பெற்று JPA எனப்படும் பொது சேவை துறையின் கல்வி உபகார சம்பளத்திற்கு நீங்கள் விண்ணப்பித்துள்ளீர்களா? JPN-இன் நேர்முக தேர்வுக்கு தயாராவதில் தடுமாற்றமா? கவலை வேண்டாம். உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக கூகுள் மீட் வாயிலாக
ஜூன் 9ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு ஜூன் 9ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு சிறப்பு நேரலை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கியூமிக் எனப்படும் இந்திய பட்டதாரிகள் அமைப்பின் ஆசிரியர் பணிக்குழுவை சேர்ந்த கோகிலவாணி அர்ஜுனன் இதனை நெறியாளராக வழி நடத்துகிறார். இந்த நேரலை 2024 JPA கல்வி உபகார சம்பளம் பெற்று பிரான்சில் அரசியல் தத்துவியல் மற்றும் பொருளாதார துறையில் இளங்கலை பட்டம் படித்து வரும் வஷினி பிரதாபன் பங்கேற்கிறார். அவரோடு 2021 JPA கல்வி உபகார சம்பளம் பெற்ற மலேசிய மொனாஷ் பல்கலைக்கழக மாணவி தாரணி பிரதாபனும் தனது அனுபவத்தையும் மாணவர்களுக்கு பயனுள்ள குறிப்புகளையும் வழங்குவார். ஆர்வமுள்ளோர் குறியீடை ஸ்கேன் செய்து கூகுள் மீட் லிங்க் இணைப்பை பெற்றுக் கொள்ளலாம். காணாமல் போன முத்துக்குமரனும் மகனும் கண்டுபிடிப்பு. தகவல் வழங்கிய யுகேஸ்வரனுக்கு குடும்பத்தார் நன்றி. ஸ்தாபாக் அயர்பானாஸ் ஜாலான் பெந்திங் கிளாங் பிரிவு 21 என்ற அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகே நேற்று ஜூன் 7ஆம் தேதி காணாமல் போன 45 வயது தொழில் முனைவர் முத்துக்குமரன் மற்றும் அவரது மகன் மகா ஈஸ்வர் இருவரும் இன்று மதியம் 2:30 மணி அளவில் கண்டுபிடிக்கப்பட்டனர். இவ்வேளையில் தகவல் கொடுத்து அவர்களை கண்டுபிடிக்க உதவிய யுகேஸ்வரன் என்பவருக்கு குடும்ப உறுப்பினர்கள் நன்றி கூறிக்கொண்டனர். அவ்விருவரும் காணாமல் போன தகவல் செய்தியாக வெளியிடப்பட்டு 2 மணி நேரங்களிலேயே அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சமூக கடப்பாட்டுடன் தகவலை பகிர்ந்து அனைவருக்கும் குடும்பத்தார் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர். சபா லஹடத்துவில் எழுந்தருளி உள்ள முதல் அம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேகத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. சபா மாநிலத்தின் லஹடத்துவில் புதிதாக எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் இன்று மகா கும்பாபிஷேகம் கண்டது. திருப்பணிகள் முடிந்து இன்று காலை விமர்சையாக நடைபெற்ற திருக்குட நன்னீராட்டில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட இந்துக்கள் திரளாக பங்கேற்று அம்மனின் அருளை பெற்றனர். சபா முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஸ்ரீ யாங் தெக்லி சிறப்பு வருகை மேற்கொண்டு கும்பாபிஷேகத்திற்கு சிறப்பு சேர்த்தனர். ஒரு சீக்கிய நல் நெஞ்சர் நன்கொடையாக தந்த 2.5 ஏக்கர் நிலத்தில் கடல் மட்டத்திலிருந்து 200 அடி உயரத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. சபாவில் இந்துக்கள் குறைவாக இருந்தாலும் மாநிலம் முழுவதும் மட்டும் இன்றி சரவாக் மற்றும் மேற்கு மலேசியாவிலிருந்தும் பக்தர்கள் திரண்டு வந்து கும்பாபிஷேகத்திற்கு சிறப்பு சேர்த்ததாக ஆலய தலைவரான சிக்கு ரவி என்பவர் ரவி வேலன் தெரிவித்தார். கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருக்கும் ஒரே அம்மன் கோவிலாக இப்புதிய ஆலயம் விளங்குகிறது. ஸ்லாங்கூர் காளிகாம்பாள் கமடேஸ்வர் ஆலயத்தில் வைகாசி திருவிழா. களை கட்டிய TL மகாராஜனின் பக்தி பாடல் இசை நிகழ்ச்சி. அருள்மிகு சென்னை காளிகாம்பாள் கமடேஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா 8வது ஆண்டாக மிக சிறப்பாக நடைபெறுகிறது. நேற்று சிறப்பம்சமாக சுவாமி அம்பாள் திருக்கல்யாணமும் நடைபெற்றது. இதையொட்டி நேற்றிரவு திரைப்பட பாடகரும் பக்தி பாடகருமான கலைமாமணி TL மகாராஜன் மற்றும் அவரின் பக்தி பாடல் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இசை நிகழ்ச்சியை பக்தர்கள் மெய்மறந்து ரசித்தனர். அதிலும் குறிப்பாக வைகாசி பெருவிழா என்ற ஒரு பாடலை மேடையிலேயே எழுதி இசையமைத்து பாடி மகாராஜன் வந்திருந்தோரின் பாராட்டை பெற்றார். தமிழகத்தை பொறுத்தவரை இந்த வைகாசி திருவிழா அறுபடை வீடு போன்ற பெரிய கோவில்களில் தான் நடைபெறும். ஆனால் இது காளிகாம்பாள் கமடேஸ்வரர் ஆலயத்திலும் அவ்விழா விமர்சையாக நடைபெற்றது குறித்து மகாராஜன் பாராட்டினார். மலேசியாவிலும் பல ஆலயங்களில் இந்த வைகாசி திருவிழா நடைபெறும் என எதிர்பார்ப்பதாக அவர் சொன்னார். பக்தி பாடல் இசை நிகழ்ச்சியின் மூலம் இவ்வாண்டு வைகாசி திருவிழா மேலும் களை கட்டியதாக ஆலய தலைமை குருக்கள் AP தனபாலன் கூறினார். நில அரிப்பினால் மூழ்கும் ஆசிய நகரங்கள் சிங்கப்பூர் பல்கலைக்கழகம் எச்சரிக்கை. சிங்கப்பூரின் நான்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமான NTU நடத்திய ஆய்வின்படி உலகில் 48 முக்கிய கடலோர நகரங்கள் நில அரிப்பால் மிக வேகமாக மூழ்கி வருகின்றன. இது பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் கடல் மட்ட உயர்வுடன் சேர்ந்து பெரும் ஆபத்தாக மாறியுள்ளது. 2014 முதல் 2020 வரையிலான காலத்தில் வருடத்திற்கு சராசரியாக 1 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக சரிந்த பகுதிகளில் 76 மில்லியன் மக்கள் வசிக்கின்றனர். சீனாவின் தியான்ஜின் நகரமே மோசமான நில அரிப்பை சந்தித்துள்ளது. அங்கு வருடத்திற்கு சராசரியாக 18.7 சென்டிமீட்டர் வரை நிலம் மூழ்கி வருகிறது.
இதனால் பாதுகாப்பு கருதி மக்கள் இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை உருவானது. இந்தியாவை எடுத்துக்கொண்டால் சென்னையின் தரமணி போன்ற பகுதிகள் வருடத்திற்கு 3.7 சென்டிமீட்டர் வரை கீழ் சரிந்துள்ளன. இங்கு 12 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிலத்தடி நீரை குறிப்பாக விவசாயம், தொழில்துறை மற்றும் வீட்டு பயன்பாட்டுக்காக அதிகம் எடுத்ததே தெற்காசிய மற்றும் தென்கிழக்காசிய நகரங்களில் நிலம் மூழ்க முக்கிய காரணம் என NTU கூறுகிறது. ஆண்டின் சிறந்த மனைவி தவறான காரணங்களுக்காக விமானத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக கணவனை மாட்டிவிட்ட பெண். அமெரிக்காவின் நியூயார்க்கிலிருந்து டலாஸ் நகருக்கு புறப்பட்ட சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் விமானம் எதிர்பாரா விதமாக நாஷ்வில்லேவுக்கு திருப்பி விடப்பட்டது. பயணிகளிடம் இது ஒரு எரிபொருள் நிரப்புவதற்கான இடைவெளி என்று கூறப்பட்டது. ஆனால் உண்மை அதுவல்ல. விமானம் தரை இறங்கியவுடன் துப்பாக்கி ஏந்திய 8 அதிகாரிகள் விமானத்திற்குள் வந்து எல்லா பயணிகளும் அவர்கள் இருக்கையில் அமர்ந்து தலையை கீழ் வைக்கும்படி கூறினர். பின்னர் ஒரு ஆண் பயணியை கைது செய்து அவரது பைகளை சோதனை செய்தனர். இதற்கான காரணம் உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. காரணம், அந்த ஆடவர் விமானத்தில் வெடிகுண்டு வைத்துள்ளார் என அவரின் மனைவியே புரளியை கிளப்பியிருந்தார். ஆனால் விமானம் தரையிறங்கும் முன்பே அவர் தனது கூற்றை திரும்ப பெற்றுவிட்டார். இருந்தாலும் பயணிகளின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் போலீசார் நடவடிக்கையில் இறங்கிவிட்டனர். அந்த நபருக்கோ இந்த சம்பவம் பற்றி எதுவும் தெரியாது. இந்நிலையில் மற்ற பயணிகளின் வெளியேற்றப்பட்டு எல்லா பைகளும் மீண்டும் பரிசோதிக்கப்பட்டன. இதனால் விமானம் சுமார் 4 மணி நேரம் தாமதமானது. பொய்யான புகார் அளித்த அந்த பெண்ணை அமெரிக்க மத்திய குற்றப்புலனாய்வு துறையான FBI விசாரித்ததில் கணவர் மீது கொண்ட அதிர்ச்சியிலேயே தாம் அவ்வாறு புரளியை கிளப்பியதாக கூறினார். இதையடுத்து அவர் மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படலாம் என கூறப்படுகிறது.